ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து சீமாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. வாங்க இவங்கள அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து பிரேம் வந்து தடுக்கிறான். என்னோட மனைவி அப்படிப்பட்டவ இல்லை, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரோஹிணி வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறா. இந்த மாதிரி அக்கா வந்து பாருக்கு போனதுக்கான காரணமே சசி தான். ஏன்னா சசி வந்து ஒரு பார் டான்சர், அவளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கத்தான் அக்கா வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறா. இதை கேட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா அதிர்ச்சியாராங்க. அதோட எதா இருந்தாலும் நீங்க அப்புறமேல பேசிக்கோங்க, நாங்க வந்து இவங்களை அழைச்சிட்டு போறோம், எங்க வேலையை பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. உடனே பிரேம் சொல்றா, சீமா நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் வந்து உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்றான். அவ கதறி அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. உடனே இதெல்லாம் பார்க்குற ரோஹிணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே சசியை பார்த்து முறைக்கிறா, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருப்ப, நீ ஒரு பார் டான்சர் அப்படிங்கிறது உண்மையா நீ ஒத்துக்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான அவளை திட்டிட்டு இருக்கா. இங்க சசி வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி அழுது புலம்புறா. எதுக்கு வந்து இப்ப என்ன வந்து இப்படி வந்து என் மேல பழி போடுறீங்க, நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலறா. உடனே பாட்டி வந்து நிறுத்துறாங்க, போது நிறுத்துங்க, இந்த பாரு அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஆதாரம் இல்லாம யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்லிடுறாங்க. உடனே ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கோவமா இங்கேருந்து போறா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீமாவை பார்க்கலான்னு போறாங்க. அங்க வந்து சீமாவை காட்டினா அவ வந்து அப்படியே கூனி குறுகி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க வந்து நிறைய பொண்ணுங்களா இருக்காங்க. அவளுங்கெல்லாம் வந்து ரொம்ப தப்பா நம்ம சீமாவை பேச ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனா பண்ற வேலையெல்லாம் கேவலமான வேலை, வார் டான்சர் போல இவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சீமா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அப்பதான் வந்து அங்க பிரேம், சித்தார்த், ரோஹிணி எல்லாரும் வராங்க. இந்த மாதிரி சீமா கூனி குறுகி போய் உட்கார்ந்துருக்கதை பார்த்து வருத்தப்படுறாங்க. உடனே பிரேமை பார்த்துட்டு, பிரேம் எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்க இருக்கவே எனக்கு பயமா இருக்கு பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு வளரா. உடனே பிரேம் வந்து நீ அழாத, உன்னை அழைச்சிட்டு போதான் நாங்களாம் வந்திருக்கோம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேட்டுறாங்க. அதோட இங்க பிரேமும் வந்து நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க பிரேம் பிரேம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவும் அழுதுட்டு இருக்கா. சீமாவோட இந்த நிலைமையை பார்க்கும்போது ரொம்பவே பாவமா தான் இருக்கு. அதோட இங்க சசியை தான் காட்டுறாங்க. எல்லா ஜுவல்ஸையுமே கழட்டி வச்சுட்டு, எப்படியோ சீமாவை நம்ம நல்லா பழி வாங்கியாச்சு, ஆனா அந்த ரோஹிணி எவ்வளவு திமிரா இருந்தா என்கிட்ட இப்படிலாம் பேசுவா, இவளுக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க சசி என்ன பண்றா, ஒரு டிராமா போட ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி வந்து கருநாட்டை போயிட்டு, அத்தை இந்த மாதிரி வந்து என் மேல இவ்வளோ பெரிய ஒரு பழியை போட்டாங்க, இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது, அதனால இந்த கல்யாணம் வேணா, நான் என் ஊருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே கருணா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இந்த பாரு, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவளுங்கெல்லாம் சொல்றதுனால ஓ மேல நான் சந்தேகப்படுவேன்னு நினைச்சியா, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், நீ இங்க தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சசி வந்து அப்பாடா இவங்க ரெண்டு பேரும் நம்மள நம்புறாங்க இன்னமும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. அதோட இங்க ரோஹிணியை தான் காட்டுறாங்க. நம்மளோட சீமாவோட போட்டோவை பார்த்துட்டு அப்படியே கதறி அழறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அக்கா உங்களை எப்படியாவது நான் வெளில கொண்டு வந்துருவேக்கா, அந்த சசியை நான் சும்மா விட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே சசியை காட்டினா அதே சீமாவோட போட்டோவை வச்சுட்டு அதை நெருப்புல வந்து எரிச்சிட்டு இருக்கா. சீமா உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த குடும்பத்துக்கே நான் வந்தேன், நான் நினைச்ச மாதிரி உன்னை பழி வாங்கிட்டேன், ஆனா இதுக்கு மேலேயும் உனக்கு வந்து நிறைய கஷ்டத்தை நான் கொடுக்கணும், என் அக்காவை கொலை பண்ணதே நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா அந்த போட்டோவை வந்து எரிச்சிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து பிரேமும் வந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு பெயில் வந்து எடுத்துடுறான் சீமாக்கு. அதோட சீமாவும் வந்து வெளிலையும் வந்துடுறா. அப்ப எல்லாரும் கிளம்பும் போது சீமா சொல்றா, இந்த மாதிரி அந்த சந்திரா கிட்ட போய் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பார் சந்திரா, நீ வந்து சசியை பத்தின எல்லா உண்மையும் உனக்கு தான் தெரியும், நீ தான் என்கிட்ட சொன்ன, அதனால அந்த விஷயம் எல்லாத்தையும் நீ வந்து எங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதோட ரோஹிணி சீமா ரெண்டு பேரும் வேகமா வந்து கார்ல வந்து போறாங்க, எப்படியாவது அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காக. அதோட இங்க பரத்வாஜ் வீட்டுல கல்யாணமும் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய குடும்பத்தோட ரெண்டு மருமகங்க இந்த மாதிரி பாருக்கு போயிட்டு வந்தாங்களா, எவ்வளவு அசிங்கமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சீமாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ரூமுல போயிடறாங்க. அப்பதான் வந்து சுஜாதா வந்து அத்தை கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து மணமேடையில சசியும் சந்திப்பும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா
எந்த பெரியவங்களையுமே காணோம். கருணாக்கு ஒண்ணுமே புரியல. உடனே வந்து தன்னோட மாமியாக்காரங்களை கூப்பிடறதுக்காக மாடிக்கு போயிட்டு, ப்ளீஸ் அத்தை தயவு செஞ்சு வாங்க, நீங்க இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னா, என் குடும்பத்துல உள்ள மருமகங்கள் இல்லாம, என் பசங்க இல்லாம நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு வருவேன், நீ தானே ஆசைப்பட்ட, நீ தனியாவே போய் நடத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, உடனே கருணா வந்து கதறி அழுறாங்க. தயவு செஞ்சு நீங்க வாங்க, நீங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சசி வந்து ரொம்பவே வந்து அழுது டிராமா போடுறா. அந்த பாருங்க பாட்டி, நீங்க வந்து என்னை வந்து நம்புறீங்களா இல்ல சந்தேகப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் வந்து எந்த விதமான தப்புமே பண்ணல, நீங்க வந்தா தான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நானும் படிக்க மாட்டேன், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறி கதறி அழறா. ஆனா பாட்டிக்கும் இன்னமும் சசி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவள்கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. உடனே வந்து சசி சொல்றா, அப்ப சரி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே வந்து கருணை அழுகுறாங்க, அவளை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி வந்து சசி நில்லு, இப்ப என்ன, நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வரணும் தானே, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கீழே வராங்க. அப்புறம் மணமேடையில சசியும் சந்தீப்பும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. கரெக்டா குங்குமத்தை வைக்கிறதுக்கு போறா. அப்ப பார்த்தா கரெக்டா நம்மளோட சீமா வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறா. உடனே அவங்கள பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி பாக்குறாங்க. சசிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே சீமா சொல்றா, நான் சொன்னேன பாட்டி, இவ ஒரு பார் டான்சர், அதனால இவ்வளவு நம்ம கல்யாணத்துக்கு வந்து பண்ண வைக்க கூடாது, நம்மளோட பையனோட வாழ்க்கையை கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பிரேமும் சித்தார்த்து வந்து, ஆதாரம் இருக்கு பாட்டி, அதுக்கான ஆதாரத்தை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கூப்பிட சந்திராவும் அந்த இடத்துக்கு வரான். இந்த மாதிரி நீங்க வந்து சசியோட மாமா தானே அப்படின்னு கேட்க, உடனே வந்து அவர் சொல்றாரு, நான் சசியோட மாமாலாம் கிடையாது, அவ ஆடுற பார் டான்சரோட ஓனர் தான், நான் என்னோட பார்ல தான் அவ அடிக்கடி டான்ஸ் ஆட வருவா, அவளை பார்த்துட்டு லட்ச பேர் வந்து காசு தூக்கி வீசுவாங்க, அந்த மாதிரி இவளுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ ஒரு பார் டான்சர், இவரோட பேரு வந்து பீனா ராணிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான். இதை கேட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. சந்தீப்பும் சசி மேல ரொம்ப ஆசை வச்சிருப்பான் இல்லையா, இவ ஒரு பார் டான்சர் தெரிஞ்ச உடனே அவனோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போயிடுது. அவன் எல்லா உண்மையுமே சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டே போயிடுறான். அப்புறம் பாட்டி வந்து சொல்றாங்க, இந்த கல்யாணம் நடக்காது, அதனால எல்லாரும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இங்க சசி வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம போய் சொன்னா நல்லா மாட்டிப்போமே, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. உடனே கருணா வந்து, இந்த பாரு சசி, இப்பவே நீ சொல்லு, நீ வந்து பாப்பெல்லாம் இல்ல, இது பொய் அப்படின்னு நீ சொல்லுமா, உன்னை நம்ம நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சசி எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறா. உடனே பாட்டி அவளோட கையை பிடிச்சி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ்வளவு கேவலமான வேலையை பண்ணியிருப்ப, உன் மேல நாங்களாம் எவ்வளவு பாசமும் அன்பும் காட்டணும், ஆனா நீ ஒரு பார் டான்சர்ங்கிற உண்மையை மறைச்சு எங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்றதுக்கு வந்திருக்க, எவ்வளவு திமிரடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே இவ அழுது மறுபடியும் ஒரு டிராமா போடுறா. இந்த பாருங்க பாட்டி, நான் வந்து ஒரு பார் டான்சர் தான், ஆமா, நான் எதுக்கு இந்த விஷயத்த வந்து இங்க யார்ட்டையும் சொல்லலை அப்படின்னா, இவ்வளவு அழகான ஒரு குடும்பம் கிடைக்கிறதுங்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் எதுக்கு வந்து பார் டான்சர் ஆனா, சின்ன வயசுலயே இருக்கும் போதே என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால வேற வழியே இல்லாம இந்த மாதிரி ஒரு வேலைக்கு நான் சேர்ந்தேன், எனக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து சந்தீப்பை பார்த்தேன், இந்த குடும்பத்தை பார்த்தேன், எல்லாருமே வந்து என் மேல அன்பு காட்டுறதை பார்த்த உடனே நான் அந்த வேலையை விட்டுட்டு இங்கேயே நல்ல மருமகளா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு எனக்கு கொடுப்பனை கிடைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கா. அதோட எல்லாத்துட்டையுமே மன்னிப்பு கேட்கிறா. அப்புறம் சீமா அக்கா, நீங்க என் மேல ரொம்பவே பாசமாவும் அன்பாவும் இருந்தீங்க, என்னோட அக்கா இறந்து போயிட்டாங்க, உங்களையும் நான் என்னோட அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பத்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுட்டு அந்த வீட்டை விட்டு போறா. சசி போனதுக்கு அப்புறமா கருணா வந்து பாட்டிட்டு அப்படியே அழுகுறாங்க. இந்த பாருங்கத்த, தயவு செஞ்சு வந்து அவளை தடுத்து நிறுத்துக்க, சசி மாதிரி ஒரு நல்ல மருமகை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், அவ ரொம்பவே நல்ல பொண்ணு தான், நான் ஒத்துக்கிறேன், அவ ஒரு பார் டான்சரா அவளோட பாஸ்ட்ல இருந்துக்கலாம், ஆனா அவ வந்து இப்ப நல்ல பொண்ணா தானே இருக்கா, அவ திருந்தி நம்ம குடும்பத்துல வாழணும்னு நினைக்கிறா, என்னோட பையனுக்கு அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க, சசி தான் இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாட்டி கோவமா கத்துறாங்க, என்ன சொல்ற, உன்னோட பொண்டாட்டி பாத்தியாடா, இந்த மாதிரி ஒரு பார் டான்சர் பொண்ணை போயிட்டு நம்மளோட இந்த குடும்பத்துல வந்து எப்படி நம்ம மருமகளாக்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, உடனே கருணா வந்து சொல்றாங்க, அப்படி பார்த்தா இந்த சீமாவும் ரோஹிணியும் பண்ணாத வேலையை என்னோட மருமக பண்ணிட்டா, சீமா வந்து பிரேம தன்னோட தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டான்ஸ் ஆட போனவ தானே, அதுக்கப்புறம் வந்து இத்தனை நாளா ஒரு பொய் சொல்லி பிரேமோட மனைவிங்கிற மாதிரி தானே நம்ம வீட்டுல வாழ்ந்தா, அவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு சீமாவையும் ரோஹிணியையும் ஏத்துக்கிட்டீங்க, ஆனா என்னோட மருமக பண்ண இந்த சின்ன தப்ப நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி ரொம்ப வந்து சீமாவையும் ரோஹிணியையும் மட்டமா பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும் போது சீமாக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப என்ன, உனக்கு சசி
தான் மருமகளா வேணுமா? சரி உன்னோட விருப்பம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க. அதோட கருணா வந்து சீமாட்ட சொல்றாங்க, இந்த பாரு சீமா, இந்த கல்யாணத்தை நீ தான் நிறுத்தின, அதனால நீ தான் சசியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாங்க. இங்க வந்து சசி பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிடுறா. எப்படியும் அவளுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரி அழுது டிராமா போட்டதுனால நம்ம மாமியார் கண்டிப்பா நம்மள விட மாட்டாங்க, கண்டிப்பா யாராவது வந்து நம்மளை அழைக்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அதுக்கு தகுந்த மாதிரி சசி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க வந்து சீமாவும் சந்தீப்பும் தான். உடனே வந்து அவளை கூப்பிட்டு, இந்த பாரு நீ பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ வந்து ஒரு பொய் சொல்லிட்ட அப்படிங்கிறதுனால தான் உன்னை பத்தின உண்மையை வந்து எங்க குடும்பத்துக்கு தெரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ வா, நீ தான் வந்து சந்தீப்போட மனைவியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. அதோட இங்க ரோகிணியை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல போயிட்டு சித்தார்த்திட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கா, இந்த கருணாத்தை எங்க மேல அவங்களுக்கு என்னத்த கோவம், சசி வந்து ஒரு பார் டான்சர், அவகிட்ட போயிட்டு எங்க 2 பேரையும் கம்பேர் பண்றாங்க, அந்த கல்யாணம் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அது வந்து அவங்களுக்கு தெரியாதா, எப்படி அவங்க இந்த மாதிரி எங்களை அசிங்கப்படுத்தலாங்கிற மாதிரி ரொம்ப அலறா. சித்தார்த்த அவளை கட்டி பிடிச்சு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்க அப்படியே சசியை வந்து சீமா வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்துடுறா. அவளை பார்க்கும்போது பாதி பேருக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா பாதி பேருக்கு இவ வரது சுத்தமா பிடிக்கல. அதோட அவளை அழைச்சிட்டு வந்து மரமேலியில உட்கார வைக்கிறா. ரோகிணி எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தங்கச்சியை பார்க்க மாடிக்கு போனா அவ வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறா. அக்கா நீ வந்து இன்னமும் வந்து சசியை நம்புறியா? எனக்கு இப்பவும் தோணுது அவ வந்து சரியான ஒரு ஃப்ராடு, அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா இந்த குடும்பத்தையே அழிச்சிருவாக்கா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இந்த பாரு, ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவங்க கிட்ட வந்து தப்பே பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது, புரியுதா? அவளுக்கு வந்து நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் ரோஹிணி, ப்ளீஸ் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சீமா வந்து ரோஹிணியை சமாதானப்படுத்தி கீழே வந்து அழைச்சிட்டு போறா. அதோட எங்க சசிக்கும் சந்தீப்புக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடக்குது. 7 மலை சுத்தி வராங்க. அப்ப சசி வந்து ஒவ்வொன்றா வந்து சொல்லிட்டு இருக்கா மனசுக்குள்ளேயே, இந்த குடும்பத்தை நான் கண்டிப்பா பழி வாங்குவேன், இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் சீமா ரோஹிணி 2 பேரும் என்னெல்லாம் படாத பாடுபட போறீங்க, அப்புறம் இந்த குடும்பத்தோட சொத்து பத்தி எல்லாமே எனக்கு தான், இந்த சீமாவை நான் அடியோட அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சபதம் எடுத்துட்டு அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் லாங் வீடியோவா தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.